ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய பர்த்டேக்கு முன்னாடி ஒரு குட்டி ட்ரீட் தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ப்ரான் பிரியாணி, மத்தி மீன் குழம்பு, என்னோடய ஃபேவரட் ப்ரான் ஃப்ரையும் செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸில் இறால் பிரியாணி தான் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினா, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சூடாகிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கலாம். கூட இலையும் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை, இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரியிட்டோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயமும் ஒன்றா போட்டுக்கலாம். பிரியாணிக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கி வரும் சீக்கிரமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் எப்படி வதங்கிருக்கு பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியன் வதங்குதோ அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணிக்கு தேவையான அளவு காரத்தூளை இப்போவே போட்டுக்கலாம். காரத்தூளில் பிரியாணி பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக வருது. புதினா கொத்தமல்லி போட்டாலே அந்த ஃப்ளேவர் அப்படி சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்கும். அதுவும் இறா பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, அதுக்கப்புறம் லெமன். தக்காளி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு, ப்ரான் பிரியாணிக்கு கொஞ்சம் தக்காளி நிறையா இருந்தால் சூப்பராக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம இப்போவே ப்ரான் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ப்ரானை போட்டு எல்லாம் குடல்லாம் எடுத்து நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நல்ல சூப்பராக இருக்கும். திட்டமான சைஸ் ப்ரான் தான், மீடியம் சைஸ் 150 வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா வதங்கும் போதே ஆஃப் லெமனை, நம்ம தேவையான அளவுக்கு ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா புளிப்பு டேஸ்ட் நல்லா அதில் ஏறி இருக்கும். அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 அரிசிக்கு 3 தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் ½ hour முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு மீன் போட்டுக்கலாம். கவலை மீன் குழம்புக்கு இன்னைக்கு கவலை மீன் குழம்பு என்னோட சிஸ்டர் வச்சா. பிரியாணி கூட ப்ரான் ஃப்ரையும் பண்ணியாச்சு. அம்மா, இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் ரெடியா? ஓப்பன் பண்ணுங்க நம்மளோட மெயின் ஐட்டத்தை. வாவ், ப்ரான் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல பண்ணிருந்தோம். கிண்டி பாருங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு. வாவ், செம்மையா இருக்கு. என்னுடைய பர்த்டேக்காக முன்னாடியே ஒரு குட்டி ட்ரீட். என்னோட அக்காவோட பர்த்டே ஸ்பெஷலுக்காக உதிரி உதிரியா ஒரு சூப்பரா இருக்கு. ஆமா, இதுக்கு சைட் டிஷ் என்னமா? கொஞ்சம் வறுத்தது உடனே சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது டேஸ்ட். அடுத்தது இன்னைக்கு சீ ஃபுட் ட்ரீட். வாவ், சூப்பரா இருக்குமா. மீன் குழம்பு, மாங்காய் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டு மாங்காய்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. என்னோட தங்கச்சி வச்சிருந்தா மீன் குழம்பு. அம்மாவும் அப்பாவும் ஃபிஷ்ஷும் யாராவையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்தது. பிரியாணியும் என்னோட சிஸ்டர் தான் ரெடி பண்ணியிருந்தா. சூப்பர். கொஞ்சமாக பச்சடி, ஆனியன் ரைத்தா, கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா. பிரியாணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிலே இந்த ப்ரான் பிரியாணி அது ஒரு டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ப்ரான் பிரியாணி நம்ம எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். அதுவும் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஸ்மதி ரைஸ்ல பாஸ்மதி ரைஸ் வாங்காதே வீட்டு அரிசியில செஞ்சுட்டு இருக்கோம். வீட்லயே நார்மல் ரைஸ்ல செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். பாஸ்மதி இந்த அரிசியில செஞ்சா அது வேற டேஸ்டா இருக்கும். மெயினா சைட் டிஷ் வைங்கம்மா. ப்ரான் வறுவல் சூப்பர் காம்போ. இன்னைக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் வாங்க சாப்பிடலாமே. சாப்பிடுறீ உனக்கு அங்கதான் எப்போ டேஸ்ட் பார்ப்போம்னு இருக்கு. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. ப்ரான் சாப்பிட்டு பாருங்க. சூடா இருக்க போகுதுடா. ப்ரான் ஃப்ரைனா அது ஒரு டேஸ்ட் தான், வேற லெவல்ல இருக்கும். ப்ரான் ஃப்ரைலாம் எனக்கு அவளுக்கும் கொடுங்க. சூப்பரா இருக்குமா. செமையா இருக்கு. செல்லம் சாப்பிட்டு பாரு. சூப்பரா இருக்கு. பிரியாணி செமையா வந்திருக்கு. பிரியாணி கடை வச்சலாமா? சூப்பரா இருக்கு டேஸ்ட். நீங்களும் பிரியாணி இதே மாதிரி பிரியாணி பிரியாணி சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ரைஸில் நல்லா அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.